வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குருத்தோலை ஞாயிறு தினம் இன்று கடைபிடிப்பு. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய நிகழ்ச்சியில் பாத யாத்திரையாக வந்த ஏராளமானோர் பங்கேற்பு. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், அரசே நூல் கொள்முதல் செய்யும் வசதி உள்ளிட்ட நெசவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு அமமுகவை ஆதரிக்க வேண்டும். பல்லடம் தொகுதி வாக்காளர்களிடம் டிடிவி தினகரன் வேண்டுகோள். அஇஅதிமுகவை மீட்டெடுக்கும் இயக்கம்தான் அமமுக. எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெஹ்லான் பாகவி பேச்சு. தமிழகம் முழுவதும் அமமுகவினர் தீவிர பிரச்சாரம். வீதி வீதியாக சென்றும் வீடுகள் தோறும் மக்களை சந்தித்தும் வாக்கு சேகரிப்பு. வாக்களிப்பை வலியுறுத்தும் நூதன விழிப்புணர்வு. காரைக்கால் கடற்கரையில் மணல் சிற்பங்களை வடிவமைத்து பிரச்சாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளை பறிக்கவே டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம். மத்திய அரசின் புதிய சட்டம் குறித்து ராஜஸ்தான் முதலமைச்சர் விமர்சனம். ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றுமா? புனேயில் இங்கிலாந்துடன் இன்று மீண்டும் பலப்பரீட்சை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். கிறிஸ்தவர்களின் புனித நாளான குருத்தோலை ஞாயிறு தினத்தை ஒட்டி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் உட்பட தமிழகம் முழுவதிலும் உள்ள பேராலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் விரதம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். இந்த ஆண்டுக்கான தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சாம்பல் புதனன்று தொடங்கியது. ஈஸ்டர் பண்டிகைக்கு முதல் ஞாயிறன்று கொண்டாடப்படும் குருத்தோலை ஞாயிறு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த திருப்பலியில் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடியும் கீர்த்தனைகள் பாடியவாறும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திருச்சி மேலப்புத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய மரியன்னை பேராலயத்தில் பங்குத்தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியவாறு கிறிஸ்தவர்கள் வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து பேராலயத்தில் தவக்கால பிரார்த்தனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சொக்கலிங்கபுரம் பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள புனித குழந்தை இயேசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்து புனித சவேரியார் பேராலயம் வரை குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடியும் கீர்த்தனைகள் பாடியபடியும் கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், அரசே நூல் கொள்முதல் செய்து வழங்குதல் உள்ளிட்ட நெசவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல்லடம் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திருமதி ஆர் ஜோதிமணி, காங்கேயம் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு சி ரமேஷ், தேமுதிக சார்பில் அவினாசி தனி தொகுதியில் போட்டியிடும் திருமதி மீரா, தேமுதிக சார்பில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் திரு எம் செல்வகுமார், திருப்பூர் தெற்கு தொகுதி அமமுக வேட்பாளர் திருமதி ஆ விசாலாட்சி ஆகியோரை ஆதரித்து பல்லடம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்க நினைப்பவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர்களாக போட்டியிடுகின்ற
நமது பல்லடம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி ஆர் ஜோதிமணி அவர்களை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரி விசாலாட்சி அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல நமது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கேப்டன் அவர்களின் வேட்பாளர் எம் செல்லகுமார் அவர்களை அவிநாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சகோதரி கே மீரா அவர்களையும் வெற்றி சின்னமாகிய முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியாக, மாற்று சக்தியாக, அம்மாவின் சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி விளங்க வேண்டும். இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டுக்கு பணம்னு சொன்னாலே அடி விழுவுங்கிற மாதிரி இந்த தேர்தலில் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் மரணடி கொடுக்கணும். கொடுப்பீங்கள? 1000 2000லாம் யாரை விட்டு போனோம்? ஏன்னா அவங்க காட்டை விற்று கொண்டு வந்தாங்களா, இல்லை மில்லை விற்று கொண்டு வந்தாங்களா? எல்லாம் உங்கள் பணம் தான். எங்கிருந்து வந்ததோ அங்கேயே வரப்போகுது. திருப்பியும் உங்கள் பணத்தை, வரி பணத்தை திரும்ப உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. உங்களெல்லாம் ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குற மாதிரி வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முடியாது என்பதை நமது கொங்கு மண்டல மக்கள் நிரூபிக்க வேண்டும். துரோகத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். தமிழின துரோகிகளை ஓட ஓட விரட்ட வேண்டும். அதுபோல தீய சக்திகளை ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் தடுத்தால் அதுவே தமிழ்நாட்டிற்கு செய்கிற பெரிய நல் காரியமாகும். நீங்கள் இந்த தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் ஓட ஓட விரட்டணும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க என்னென்னா வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்குறதை விட்டுட்டு உங்களெல்லாம் குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் 1500 ரூபா கொடுக்க போகிறார். அவர் முதியோர் உதவித்தொகையை ஒழுங்காக கொடுக்க முடியல. அதனால தான் நம்ம தேர்தல் அறிக்கையில் நடைமுறைக்கு சாத்தியமானதை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோன்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் கைத்தறி நெசவாளர்கள் அனைவருக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வரை கட்டமைப்பில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று நமது அறிக்கையில் சொல்லியிருக்கோம். நெசவு தொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கும் இளைஞர் குழுவினருக்கும் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கிடைப்பதில் உள்ள சிரமங்களை போக்கி அரசே நூல் கொள்முதல் நிலையங்களை அமைத்து குறைந்த விலையில் தரமான நூல் கிடைக்க உறுதி செய்யப்படும். நெசவாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியத் தொகை கிடைக்க வழிவகை செய்யப்படும். 60 வயது முதிர்ந்த ஆண் பெண் விவசாய தொழிலாளர்கள், நெசவு தொழிலாளர்கள், மீனவர்கள் மற்றும் அனைத்து அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கும் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படும். அதுபோல முதியோர் உதவித்தொகை 1000லிருந்து 2000 உயர்த்தி தரப்படும். தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் திருத்தணி தொகுதி வேட்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் அமமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் 3வது நாளாக நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து திருத்தணியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேனில் இருந்தபடி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமானோர் மகிழ்ச்சி ஆர்வத்துடன் பட்டாசு வெடித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். அதிமுகவை மீட்டெடுக்கும் இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என எஸ்டிபிஐ தேசிய துணைத் தலைவர் திரு தெஹ்லான் பாகவி தெரிவித்துள்ளார்.
மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் அமமுக கூட்டணியின் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் திரு சிக்கந்தர் பாட்ஷாவை ஆதரித்து தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் திரு தெஹ்லான் பாகவி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமமுக தேர்தல் அறிக்கையில்தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் அனைத்து கோரிக்கைகள் தொடர்பான வாக்குறுதிகளும் இடம்பெற்றுள்ளதாகவும், பாஜகவின் பிடியில் சிக்கியுள்ள அதிமுகவை ஜனநாயக முறையில் மீட்கக்கூடிய கட்சியாக அமமுக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியினால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோயிருக்கிறது. விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. மக்கள் பெரும் அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடிமை ஆட்சியாக நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான கோபம் மக்களிடத்தில் பெரும் கொந்தளிப்பாக இன்றைக்கு நிற்கிறது. எனவே அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் பார்ப்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய பொதுச் செயலாளர் மக்கள் சர்வர் டிடிவி தினகரன் அவர்களையும் தான் மக்கள் பார்க்கிறார்கள். அந்த வகையில் இதனுடைய எதிரொலி மதுரை மத்திய தொகுதிகளிலும் இங்கே மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது. செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் பெருவாரியான தங்களது ஆதரவை, மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். மத்திய அரசு கூறுவது போல் செயல்படும் தலையாட்டி பொம்மையாகவே தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா காரத் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் உள்ள கயத்தாறு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா காரத், சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் மீது விதிக்கப்படும் வரி மூலம் மட்டும் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 2,98,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக தெரிவித்தார். மக்களின் வரி பணத்தை கொண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த மத்திய அரசு ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை கொஞ்சமாவது உயர்த்தி உள்ளதா எனவும் திருமதி பிருந்தா காரத் கேள்வி எழுப்பினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளை பறிப்பதற்காகவே டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி துணைநிலை ஆளுநருக்கு ஆட்சி அதிகாரத்தில் கூடுதல் அதிகாரம் வழங்கும் வகையில் தேசிய தலைநகர் டெல்லி திருத்த மசோதாவை பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் டெல்லி அரசு எடுக்கும் எந்தவொரு முடிவுக்கும் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது. மத்திய பாஜக அரசின் இந்த மசோதாவுக்கு ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து சமூக வலைதளமான ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸைச் சேர்ந்த ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உரிமைகளை பறிக்கவே இத்தகைய மசோதாக்களை பிரதமர் திரு மோடி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும், ஜனநாயகத்தை படுகொலை செய்வதே பாஜகவுக்கு வேலையாகிவிட்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்தை வழங்குமாறு பாஜக அப்போது வலியுறுத்தியதை குறிப்பிட்ட திரு கெலாட், அது நாடகம் என்பது தற்போது உறுதியாகிவிட்டதாகவும், பாஜகவின் ஜனநாயக படுகொலைக்கு எதிராக தேசிய அளவில் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் எப்போதும் மறைமுக கூட்டணி உள்ளதாகவும், இந்த தேர்தலிலும் அந்த கூட்டணி தொடர்வதாகவும் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு பினராயி விஜயன், அமலாக்கத்துறைக்கு எதிரான நீதி விசாரணையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறைக்கு ஆதரவான எதிர்க்கட்சியினரின் கருத்து பாஜகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையேயான உறவின் தொடர்ச்சி எனவும் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் எப்போதும் மறைமுக கூட்டணி உள்ளதாக தெரிவித்த திரு பினராயி விஜயன், இந்த தேர்தலிலும் அந்த கூட்டணி தொடர்வதாக கூறினார். அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு நடைபெறும் ஆட்சியில் அம்மா எதிர்த்த திட்டங்கள் அனைத்தும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதன் பாதிப்புகள் என்ன? அது பற்றிய ஒரு தொகுப்பு. எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான்.
மக்கள் நலனுக்கு எதிரானது என்பதால் புரட்சி தலைவி அம்மா எதிர்த்த திட்டங்கள். நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களின் டாக்டர் கனவை சிதைக்கும் என்பதால் இத்திட்டத்தை அம்மா எதிர்த்தார். ஆனால் தற்போது நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஜிஎஸ்டி வரி அதிகம் செலுத்தும் மாநிலமான தமிழ்நாட்டிற்கு அதற்குரிய நியாயமான பங்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்காது என்பதால் அம்மா அதனை எதிர்த்தார். தற்போது ஜிஎஸ்டி அமலாகிவிட்டது. மத்திய அரசிடமிருந்து நமக்குரிய பங்கு கிடைக்காததால் கடனில் தத்தளிக்கிறது தமிழகம். அணை பாதுகாப்பு மசோதா உச்சநீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்திய போதும் பக்கத்து மாநிலங்களிலிருந்து நமக்குரிய தண்ணீரை பெற முடியாத போது அணைகளின் மீதான மாநில உரிமைகள் பறிபோய் மத்திய அரசுக்கு சென்றுவிடும் என்பதால் இந்த மசோதாவை அம்மா எதிர்த்தார். காவிரி மேலாண்மை ஆணையம் அதிகாரமிக்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அம்மாவின் கோரிக்கை. தற்போது அமைக்கப்பட்டிருப்பதோ அதிகாரமற்ற வெறும் ஆணையம். அதற்கு கூட இன்னும் முழுநேர தலைவரை நியமிக்கவில்லை. இதனால் காவிரியில் நமது உரிமை கேள்விக்குறியாகி இருக்கிறது. கல்வி பெறும் உரிமை சட்டம் கிராமப்புறங்களில் ஏழை மாணவர்கள் கல்வி பெறுவதை தடுத்து இடைநிற்றலை அதிகரிக்கும் என்பதால் தான் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்று அம்மா எதிர்த்தார். தற்போது இது நடைமுறைக்கு வரும் நிலை உருவாகியுள்ளது. கெயில் மாற்று வழிகள் இருந்தும் விவசாய நிலங்களை அழித்து அதன் வழியாகத்தான் கெயில் எரிவாயு திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதால் இத்திட்டத்தை அம்மா எதிர்த்தார். ஆனால் இத்திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உலகெங்கும் இத்திட்டத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் அழிந்து வறட்சி பகுதிகளாக மாறி இருக்கின்றன என்பதால் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அம்மா எதிர்த்தார். ஆனால் புது புது பெயர்களில் இத்திட்டத்தை செயல்படுத்த முயற்சிகள் நடக்கின்றன. இப்படி அம்மா எதிர்த்த திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்திவிட்டு எந்தவித குற்ற உணர்வும் இன்றி வாக்கு கேட்கும் ஆட்சியாளர்களை மக்கள் நிச்சயம் புறக்கணிப்பார்கள் என்பது தமிழக மக்கள் நலன் நோக்கும் அரசியல் நோக்கர்களின் கருத்து. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள நாகநாதர் திருக்கோவில், வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா ஆகிய வழிபாட்டு தலங்களில் தியாக தலைவி சின்னம்மா வழிபாடு செய்தார். மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டி பிரார்த்தித்ததாக சின்னம்மா தெரிவித்தார். தியாக தலைவி சின்னம்மா அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஸ்ரீ வளம்புரி விநாயகர், ஸ்ரீ திருநாகவள்ளி அம்பாள் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஸ்ரீ ராகு பகவானுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு யாகத்தில் சின்னம்மா கலந்து கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் சின்னம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்ததுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தியாக தலைவி சின்னம்மா மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்தோடு யாகத்தில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம். இதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் தியாக தலைவி சின்னம்மா பிரார்த்தனை செய்தார். பேராலயத்திற்கு வருகை தந்த சின்னம்மாவுக்கு பேராயர்கள் மாதா சொரூபத்தை பரிசாக வழங்கினர். சின்னம்மா வருகையை ஒட்டி பேராலயத்தில் கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சின்னம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்தும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நாகூர் தர்காவுக்கு வருகை தந்த தியாக தலைவி சின்னம்மா இஸ்லாமியர்களின் முறைப்படி நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொண்டார். பின்னர்
பின்னர் அங்கு வீற்றிருந்த சாஹுல் அமீது ஒலியுல்லா, சையது சுல்தான் பிவி ஒலியுல்லா, முகமது யூசுப் ஒலியுல்லா ஆகியோர் இடங்களில் சின்னம்மா வழிபட்டார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள், குழந்தைகள் என பலரும் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாஜகவுடன் நட்பு வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் என திமுக இரட்டை வேடம் போடுவதாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சித் தலைவர் திரு VMS முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு வாத்துனா ஆனந்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசிய அவர், இஸ்லாமியர்களின் பாதுகாவலனாக அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இஸ்லாமின் பாதுகாவலர் நான் தான் விடுவிக்க முடியும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை மரியாதைக்குரிய TTV தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாமின் பாதுகாவலர் TTV தினகரனால் மட்டும்தான் இருக்க முடியும். பிஜேபியின் பி டீமாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. பாஜகவுக்கு நல்ல புலமாகவும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலமாகவும் இரட்டை வேடம் போட்டு திமுக இஸ்லாமியரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.